வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா காம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. ரத்தீஷ் அவர்கள் வந்து உதயநிதிக்கு நண்பர் அப்படின்லாம் வந்து செய்திகள் அடிப்படுது. உண்மையாலுமே ரத்தீஷ் உதயநிதிக்கு நண்பரா இல்ல நண்பரே இல்லையா? பிஜேபிக்கு எதிரியா இருக்க அத்தனை பேரும் துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு வேண்டியவர், அவரும் வேண்டியவர். அடுத்த கேள்விக்கு போலாம். ஆகாஷ் பாஸ்கரனும் நண்பரா? வேண்டியவர். அடுத்ததுக்கு வாங்க. யார் அந்த தம்பி? யார் அந்த சாருங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிட்டீங்களா? இது வரைக்கும் எதிர்கட்சியா 65 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு கிச்சன்ல மாவரைக்கிற வேலையை பார்க்குறீங்க. உடனே யாரை சொல்லுவீங்க? ரித்தேஷை சொல்லுவீங்க, இல்லை ஆகாஷை சொல்லுவீங்க. எல்லாம் தான் ஈடிக்கு திரும்பி. இந்த ரைடே முழுக்க வந்து உதயநிதியை டார்கெட் பண்ணுவதற்காக நடத்தப்படுகிறது அப்படிங்கிற பார்வை வைக்கிறாங்க. அப்படிதான் நீங்களும் நினைக்கிறீங்களா? ஏன் அவர் அட்ரஸ் தெரியாதா ஈடிக்கு? மோடிக்கே பயப்படாதவர் எடுபடி இருக்க ஈடிக்கு பயப்படுறாளா அமைச்சர் உதயநிதி? இந்த விவகாரம் தொடர்பாக உதயநிதியும் பேசல, முதல்வரும் பேசல அப்படின்னு சொல்லி அதிமுகவினர் கேட்கறாங்க, பாஜகவினர் கேட்கறாங்க. என்ன பிரச்சனை? பயம் வந்துருச்சா? முதலமைச்சருக்கு பயம் வந்துருச்சா? உதயநிதிக்கு பயம் வந்துருச்சான்னு கேட்கறாங்க. நாங்க ஏன் பயப்படுறோம்? நாங்க அப்படி பயப்படுற மாதிரி இருந்தோம்னா எடப்பாடி மாதிரி கட்சியை கொண்டு போய் அடமான வச்சோமா, இல்ல ஆட்சியை கொண்டு அடமான வச்சோமா? திமுக இதை எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கு, என்ன பிரச்சனை வந்தாலும். 100% சார். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் செய்தி தொடர்பாளர் சூர்யா வெற்றிக்கொண்டான் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். டாஸ்மார்க் அலுவலகத்தில் ரைட் போனதை நம்ம பார்த்தோம். இப்போ டாஸ்மார்க்கினுடைய இயக்குனர் விசாகன் வீட்லேயே வந்து ரைட் நடந்துட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையை பார்ப்பேன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் உடனே திரும்பி 4 கேள்வி வைப்பீங்க. நான் என்ன உங்களை திரும்பி கேள்வி கேட்குறேன்னா, இது என்னது ஈடிக்கு வேறு வேலையே இல்லையா? வந்தது ஈடி தானா இல்லை லோக்கலில் இருக்க கேடியான்னு கேள்வி கேட்டால் பல பேருக்கு வருத்தம் வந்துடுது. இது என்ன இப்போ அவங்களுக்கு பிரச்சனை? எப்போ நடந்த இஷ்யூ இது? தொடர்ந்து இதே மாதிரி தமிழ்நாட்டில் ஏதேனும் ஒன்று ஒரு கலவரத்தை உருவாக்கிட்டே இருக்கணும். இந்த கவர்மெண்ட்டு கெட்ட பேரை உருவாக்கணும். முதலமைச்சர் இந்திய தேசத்தை பற்றியோ இல்லை இந்தியாவில் இருக்க ஆட்சியை பற்றி ஏதேனும் ஒரு விமர்சனம் பண்ணிட்டா அடுத்த 2ஆம் நாள் அதை மூடி மறைக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு படையெடுப்பு மாதிரி, பாகிஸ்தானுக்கு படையெடுத்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒன்றே ஈடி அப்படின்னு போயிட வேண்டியது. பாகிஸ்தானுக்கு இராணுவம் போன மாதிரி இங்கே ஈடி வந்துடுமா? நினைக்கும் போதெல்லாம் ஈடி வந்துடுமா? அது இப்போ போன தாட்டி மாதம் வந்துட்டு இங்கே ரைடு விட்டு போனாங்களே, ஏதாவது ரிசல்ட் வந்ததா? என்ன ஏதாவது கேம்புக்கும் போகிறாங்களா சுற்றி பார்க்கல? இப்போ ரிசல்ட் வந்துதான் கேட்டீங்க. 1000 கோடி ரூபாய் வரைக்கும் முறைகேடு நடந்திருக்கு. அது எப்படி அக்யூரேட்டாக 1000 கோடி? 1000 கோடின்னு சொன்னால் அண்ணாமலையே வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ என்ன ஈடிக்கு 1000 கோடி ஐடியா கொடுத்தது? ஏதாவது கொஞ்சம் குறைச்சி சொல்ல சொல்லுங்கள், எல்லாம் கொஞ்சம் கூட்டி சொல்ல சொல்லுங்கள். எங்கள் தகுதின்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு 10,000 கோடின்னு சொல்ல சொல்லுங்கள், 20,000 கோடின்னு சொல்ல சொல்லுங்க. இல்ல அமித்ஷா 1000 கோடி. அமித்ஷா வந்து 39,000 கோடி டாஸ்மார்க்ல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னாரு. அமித்ஷா எங்களோட மரியாதை அமித்ஷாவுக்கு தான் தெரியுது. எவ்வளோ அழகா எவ்வளோ நீட்டாக அழகாக ஒரு பெரிய கட்டுக்கதையை அவுத்து விடுற மாதிரி 39,000 கோடின்னாரு பாருங்க. இவன் 1000 கோடியில் நிற்கிறான், அமித்ஷா 39,000 கோடியில் இருக்காரு. அப்போ அமித்ஷா ஃப்ராடா இல்லை டாஸ்மார்க்கு ஈடி ரைடு வந்து அவனும் ஃப்ராடா? இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன். இப்போ டாஸ்மார்க்கில் ரைடு வந்த ஈடி 1000 கோடி ஊழல்னு சொன்னார். நீங்கள் முதல் கேள்வி. 2வது அமித்ஷா 39,000 கோடி ஊழல். நீங்கள் இப்போ அமித்ஷா ஃப்ராடா இல்லை இங்கே ஈடி ஃப்ராடா? இல்ல யாரு ஃப்ராட்? ஈடி ஃப்ராடா அமித்ஷா ஃப்ராடா அப்படிங்கிற இடத்துக்கு நான் போல. ஆக மொத்தத்துல டாஸ்மார்க்ல முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கறத திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய நீங்களே ஒத்துக்கிறீங்க. சொல்றேன் ஃப்ராடுன்னு நான் சொல்றேன். இப்போ நான் உங்களை கேள்வி கேட்டேன். நீங்க வந்து அமித்ஷா ஃப்ராடானா ஐயோ அது கூட நான் போக மாட்டேன். ஏன் ஐபிசி தமிழை கயிறு கட்டி இழுத்துட்டு போடுறா என்ன? அப்பெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. நாங்கள் தான் இங்கே இருப்போம், உங்களை பாதுகாப்போம். அவங்க யாரும் இங்கே பாதுகாப்பு இல்லை. நான் என்ன திரும்பி சொல்கிறேன், அவன் 39,000 கோடின்னா அவனை நீங்கள் இந்த கேள்வி கேட்கணும். யோ நீ என்ன ஃப்ராடா? அவன் 1000 கோடின்னு சொல்கிறான் ஈடி, அவங்களே பரவாயில்ல போட்டிருக்கு, என்ன இப்படியெல்லாம் பேசுறீங்கன்னு நீங்களே கேள்வி கேட்கணும். அதை விட்டுட்டு ஒன்றும் 1000 கோடியாக இருக்கும் இல்லை 39,000 கோடி எப்படியோ அவங்க தான் நடந்ததை ஒத்துக்கிறீங்களா? இல்லை சார், இது பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. இப்போ டாஸ்மார்க் அந்த எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து முறைகேடாக எதுவுமே நடக்கிறதே இல்லை. நான் என்ன திரும்பி கேட்குறவங்கள, முறைகேடாக நடக்குதுன்னு வச்சுக்குவோம், முறைகேடாக நடக்குதுன்னு வச்சுக்குவோம். இப்போ நாங்கள் யாராவது வந்து அதை தடுக்க போகிறோமா? இல்லை, இப்போ அதை தடுக்கிற விஷயம் தானே ஸ்டாலின் ஸ்டாலின் வந்து அறிக்கை கொடுக்குறாரு, முத்துசாமி அறிக்கை கொடுக்குறாரு. நீங்கள் இது வரைக்கும் எல்லார் வீட்டுக்கும் ரைட் சார் ஓப்பனாக பேசுவோம். முடிஞ்ச கேஸ் எல்லாத்தையும் ஒரு நீதித்துறை ஒரு நீதிபதி வந்து உட்கார்ந்து சூமோட்டோவா அதை ரீஓப்பன் பண்ணி விடுதலையான கேஸ் எல்லாத்தையும் திரும்பி நடத்துங்க அப்படின்னு அதே ட்ரையல் கோர்ட்டுக்கே திருப்பி அனுப்புறீங்க.
ஒரு எஸ்பி ஏட்டையா போட்ட எஃப்ஐஆரை அது இன்ஸ்பெக்டர் கேன்சல் பண்ணிட்டார். மறுபடியும் ஒரு எஸ்பி இல்லை அதை ரத்து பண்ணு, அது சரியாக தான் போட்டிருக்கானுங்க, இன்னொரு இன்ஸ்பெக்டர் நீ அதே ஸ்டேஷனில் போய் மறுபடியும் இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணி விசாரிங்கன்னா அங்கே இருக்கிற நீதியரசர் ஜுடிஷியலில் இருக்க அந்த டிஜே கோர்ட்டில் அவ என்ன முடிவு பண்ணுவாங்க? இப்போ ஹைகோர்ட்டே இது தப்புன்னு தான் வந்துருச்சு. அப்போ நாம் எப்படி இதை மறுபடியும் விடுதலை பண்ணுறது? மறுபடியும் தண்டனை தான் கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு நிர்பந்தம் வர்ற மாதிரி கோர்ட்டும் இந்த அரசாங்கத்திட்ட விளையாடுது. நல்லா பாரு. அதை தாண்டி இடி டிபார்ட்மெண்ட்டு, ஐடி டிபார்ட்மெண்ட்டு, சிபிஐன்னு அவவே நினைக்கிற ஆயுதத்தை கையில் தூக்கிட்டு ஒரு ஒன்றிய அரசு முழுக்க முழுக்க இங்கே வந்து விளையாடுது. நாங்கள் நீட்டுக்கு விலக்கு கேட்டோம்னா புதிய கல்விக் கொள்கையை உள்ளே திணிச்சு பணத்தை கொடுக்க மாட்டேன்னு நிறுத்திடுவீங்க. இப்படி ஒன்றும் பழி வாங்குற மாதிரியே போனால் இது என்ன? இப்போ நாங்கள் கட்சி ஆட்சி வந்ததுலேருந்தே போராட்டமே கெதின்னு வாழ்ந்துட்டுருக்கோம். யார் தமிழன் இதை வந்து எங்கள் பின்னால் நின்று கேட்க மாட்டாங்களா? அதை விட்டுட்டு எல்லாம் எடப்பாடி மாதிரி கட்சியே இனிமேல் இருக்குமா இல்லையான்னு தெரியாது, நான் கொண்டு போய் கட்சியை மெர்ஜி பண்ணி போடுறேன்டான்னு அமித்ஷாட்ட கொண்டு போய் கட்சியை அடமானம் வச்ச எடப்பாடி மாதிரியேவா எல்லாரும் எட்டப்பனாக இருக்கிறது? யார் தான் கட்டப்பொம்மனாக இருப்பீங்க? நான் திரும்பி உங்களை கேட்குறேன். நாங்கள் யாருக்காக இங்கே போராடுறோம்? அப்படி தப்பு நடக்குதுன்னா ஒரு தாட்டி ரைடு வந்தேன் பிடிச்ச அதிகாரிகளை இது வந்து ஒரு எவிடன்ஸோட நீங்கள் அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா நீ போய் எடு. 6 கலெக்டருக்கு நோட்டீஸ் விட்டேன். திரும்பி 6 கலெக்டருக்கு கோர்ட்டுக்கு போய் நாங்கள் என்ன சொன்னோம்? நீ வந்தியா, ஆனஸ்டாக ரைடு விட்டியா, என்கொயரி பண்ணுறியா, சமன் அனுப்பணும். உடனே சமன் அனுப்புனேன், அப்பியர் ஆகிறோன்றான். திரும்பி அதிகாரிகளை கூப்பிட்டு ராத்திரி பகலாக பூட்டி வச்சுக்கிட்டேன். முதல் ரவுண்டு முடிச்சுட்டு போயிட்டேன். இப்போ என்ன திரும்பி அதே அதிகாரிகிட்ட வந்து ராத்திரி பகலாக உட்காந்து வெளியில் வந்து ஒரு கம்ப்யூட்டரு சிஸ்டத்தில் இருக்க வாட்ஸ்அப்பில் பேசுனது இவரும் யாரோ இன்னொருத்தரா ரத்தீஸ் யாரோ பேசுனதான் அதெல்லாம் வாட்ஸ்அப்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே விசாகன் வீட்டுக்கு வெளியில் போட்டுட்டு அதை வந்து ஈடி ஒரு கேமரா எடுத்து கண்டுபிடிச்சி அப்படியே தூக்கி ஆதாரங்களோடு இருக்குது. இது என்ன சார்? யாராவது ஒருத்தன் ஈடி ஒரு ஆஃபீஸர் வீட்டுக்கு வந்தால் எல்லாத்தையும் தூக்கி வெளியில் போடுறான், அது விட்டுருங்க, தூக்கி கூட போட்டிருக்கலாம். விஜயபாஸ்கர் குட்கா கேஸில் தூக்கி போட்ட மாதிரி போடட்டும். நீ என்ன பண்ணணும்? அது எப்படி ஈடி ஆஃபீஸர் நைஸாக வெளியில் வந்து அதுவும் அதுலேருந்து வாட்ஸ்அப் எடுத்ததை எவனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கையில் வச்சு தூக்கி வெளியில் போட்டு போய் அதை பார்த்து எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொல்கிற கண்டிஷன்லையாக இருந்தது. ஒரு அரசியல்வாதி வீட்டில் நடந்ததுன்னு சொன்னால் நான் ஒத்துக்குவேன். ஐஏஎஸ் ஆஃபீஸர் வீட்டுக்குள்ள நீங்கள் நானும் தேவையில்லாமல் உள்ளே போய் விளையாட முடியுமா? ஆதாரம் தான் இருக்குது, அதன் அடிப்படையில் போயிருக்கேன் அப்படின்னு தானே அவங்க சொல்லுவாங்க. இந்த வெளியில் 10 சீட்டெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஓடி வந்து கேமராவை காட்டி தூக்குறதெல்லாம் என்ன எல்லாம் வில்வித்தையா? இதெல்லாம் பழி வாங்குற தன்மையை அது உங்களுக்கு இல்லை. அப்படி யாராவது அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இடி அதிகாரிகளுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் இப்பயும் சொல்கிறேன், 2 நாள் கூட்டு போனில்ல, என்கொயரி பண்ணில்ல, அனுப்பிட்டீங்கல்ல. இடி வந்து விசாரணையே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் விசாரணை இல்லை, யாரை தான் விட்டுருக்கீங்க? யாரை வேணாலும் இடி வந்து விசாரணை பண்ணுங்க. ஆனால் உங்களோட உண்மை தன்மை என்ன, நிலைத்தன்மை என்ன, இது வரைக்கும் விசாரித்த கேஸோட தன்மை என்ன என்ன இது வரைக்கும் நீங்கள் நம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க? இடி வந்து மோடிக்கு ஒரு எடுபடி டிபார்ட்மெண்ட் மாதிரி வருவான், ரைடு வருவான், திரும்பி ஒன்றிய அரசை நியாயப்படுத்துகிற மாதிரி மாநில அரசை கொச்சப்படுத்திட்டு திரும்பி அவனை பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு போய் பிஜேபியில் சேர்த்து விடுவான். இவ்வளவுதான் அந்த ஈடியோட சார். இப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னா ஹைகோர்ட்டே கண்டிச்சிருக்கு. இல்ல, இந்த பிரச்சனைக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னா பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க, 20 ரூபா வாங்குறாங்க அப்படிங்கறது தொடங்கி டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல இருந்து பார்டெண்டர்ல இருந்து எல்லாமே வந்து முறைகேடா அந்த டாஸ்மார்க் நிர்வாகம் நடக்குது அப்படிங்கறதான பிரச்சனை. உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது எந்த ரெக்கார்டு, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில், எந்த பில்லு போட்டு ரெசிப்ட் கொடுக்குறாங்க? காலேஜ் பசங்க கிட்ட கேட்டா கூட சொல்லுவாங்க சார், டாஸ்மார்க்ல தமிழ்நாட்டுல 10 ரூபா அதிகமா வாங்குறாங்களா இல்லையா? 10 ரூபா கொடுக்கறவன் தப்பு ஒழியே வாங்குறவன் வாங்கினானா இல்லையான்னு ஆராய்ச்சி வாங்கி யாருக்கு போகுதுன்னு ஈடி விசாரிக்கிறாங்க. அவ்வளவுதானே? இல்ல ஈடி நீ ஹோட்டல்ல சாப்பிடுற 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கல்ல, அந்த அதிகாரிகளுக்கு போகுதா, அமைச்சருக்கு போகுதா, இல்ல யாருக்கு போகுதுன்னு ஈடி விசாரணை பண்றாங்க. அவ்வளவுதானே? அது சேல்ஸ்மேனை கேட்க வேண்டிய கேள்வியை போய் ஐஏஎஸ் ஆபீசர்ட்ட கேக்குறீங்களா சார்? எவனா ஐஏஎஸ் ஒரு இடம் 2 இடம் நடந்தா பரவாயில்ல, தமிழ்நாடு ஃபுல்லா டாஸ்மார்க்ல 10 ரூபா அதிகமா வாங்குறாங்க. டாஸ்மார்க்ல இருக்க அமைச்சர், இப்போ அமைச்சரா இருக்கிற முத்துசாமியோ, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோ, இல்ல இப்ப இருக்கிற விசாகன் ஐஏஎஸோ 10 ரூபா அவங்க தான் வாங்கினாங்களா? எப்பா ஒரு சேல்ஸ்மேன் அவங்களுக்கு போகுதா? விசாகனுக்கு போகுதா? செந்தில் பாலாஜிக்கு போகுதா? முத்துசாமிக்கு போகுதா? இல்ல அந்த அதிகாரிகளே வச்சுக்கிறாங்களா, இல்ல அந்த சேல்ஸ்மேனே வச்சுக்கிறாங்களா அப்படிங்கறத அவங்க விசாரணை பண்றாங்க. இதை சேல்ஸ்மேன்ட்ட போய் விசாரிக்க சொல்லுங்க. அது ஏன் ஐஏஎஸ் வீட்டில் போய் விசாரிக்கணும்? ஒன்று சேல்ஸ்மேன்ட்ட விசாரி, அங்கேருந்து ஆரம்பி. நீ ஏன்பா 10 ரூபா வாங்குற, யாருக்கு எடுத்துகிட்டு போகிற?
இல்லை யாருக்குப்பா கொடுக்குறேன்னு அங்கே அவனை போய் கேளு. அதை விட்டுட்டு 10 ரூபா டிப்ஸ் வாங்கினவனை விட்டுட்டு நீ அதை விட்டுட்டு ஈடி நேராக போய் ஐஏஎஸ்கிட்டையும் அமைச்சர்ட்டையும் 10 ரூபா கணக்கு போட்டு அப்படியே இத்தனாயிரம் கோடி லாஸ் அப்படின்னா இது என்ன கணக்கு? கவர்மெண்ட்டுக்கு 10 ரூபா வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அவன் 10 ரூபாய்க்கு பில்லு கொடுக்கல. அவன் ஹோட்டலில் சர்வ் பண்ணுறவன் 10 ரூபா டிப்ஸ் வாங்குறான். உடனே அவனெல்லாம் போய் தூக்கிட்டு வந்துடுவியா நீ? ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நீ 10 ரூபா டிப்ஸ் கொடுக்குறியா இல்லையா? அமித்ஷா இங்கே வந்து தின்னுட்டு 1000 ரூபா டிப்ஸ் கொடுக்குறாரு. எச் ராஜா ஹோட்டலில் சாப்பிட்டு 100 ரூபா டிப்ஸ் கொடுக்குறாரு. அந்த டிப்ஸ் கொடுக்குறவங்களாம் தூக்கிட்டு போயிட்டியா நீ? என்ன சார் இது கேள்வி? ஒரு கேள்வியும் ஒரு நியாயம் இருக்கும். இல்ல தனியார் நிறுவனத்துல போய் நான் டிப்ஸ் கொடுக்கறதுக்கும் ஒரு அரசாங்க நிறுவனத்துல போய் நான் டிப்ஸ் கொடுக்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க என்ன பதில் இப்படி சுத்தி வளைச்சாலும் பதில் ஒண்ணுதான். 10 ரூபா டிப்ஸ் வாங்குறத ஒத்துக்கிறீங்களா நீங்க? சேல்ஸ்மேனை போய் கேளுப்பான்ட்டேன். அது சேல்ஸ்மேனை கேட்கணும் இடி. சேல்ஸ்மேன்ஸ்ல கேட்கணும். யாரை கேட்டாலும் சொல்லுவாங்களே. எங்களை வாங்குறவன குற்றவாளின்னா கொடுக்குறவன் யோக்கியனா? கொடுக்குறவனே நாங்க வந்து கவர்மெண்ட் உத்தரவு போட்டு 10 ரூபா கொடுக்கலன்னா பாட்டில் கொடுக்காதுன்னு எங்கேயாவது ஜீவோ போட்டிருக்கோமா? 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கலன்னா பாட்டில் கொடுக்காத அப்படின்னு ஜீவோ போட்டிருக்கோமா? ஏதாவது ரெக்கார்டு இருக்கா? ஆதாரம் இருக்கா? உனக்கு பிடிச்சா நீ 500 ரூபா கூட கொடுப்ப, பிடிச்சா 50 ரூபா கொடுப்ப. கடையெல்லாம் மூடி டைம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படியாவது கையில் காலில் விழுந்து கடையை ஓப்பன் பண்ணி எனக்கு இன்னொரு பாட்டில் கூட இன்னொரு 50 ரூபா அதிகமாக தரேன் கூட சொல்லுவேன். இதெல்லாம் ஒரு கொஸ்டின் இல்லை சார். நாட்டுக்கு தேவையான கேள்வியை கேளுங்க சார். ஏன் சார் இதை மாதிரி அவன் ஈடி தான் இவ்வளோ மோசமாக தமிழ்நாட்டை ஹேண்டில் பண்ணுறான்னா சங்கரமும் அப்படி ஹேண்டில் பண்ணுறது இல்லை. இப்போ ரத்தீஷ் அவர்கள் வந்து உதயநிதிக்கு நண்பர் அப்படின்லாம் வந்து செய்திகள் அடிபடுது. உண்மையாலுமே ரத்தீஷ் உதயநிதிக்கு நண்பரா இல்லை நண்பரே இல்லையா? தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் சார், அடுத்த தலைமுறையின் பாதுகாவலர் உதயநிதினு ஒரு பெரிய எம்பளத்தை இளைஞர் மத்தியில் பொதிச்சாச்சு. அதனால் அவன் இனிமேல் நம்மளை அடுத்து ஆள்றதுக்கு ஒரு தலைவன் வந்துட்டாருன்னு உதயநிதி பின்னால் போவான். அப்படி பார்த்தா பிஜேபிக்கு எகென்ஸ்டாக இருக்க அவ்வளோ பெரும் அமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு வேண்டிய ஆள் தான். எதை வச்சு இல்லைன்னு சொல்லுவீங்க? அதனால் நான் ஒன்று அவர் வேண்டியவரா வேண்டாதவரா அப்படின்னு இது என்ன கேள்வி? பிஜேபிக்கு எதிரியாக இருக்க அத்தனை பேரும் துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு வேண்டியவர், அவரும் வேண்டியவர். அடுத்த கேள்விக்கு போகலாம். ஆகாஷ் பாஸ்கரனும் நண்பர் வேண்டியவர். அடுத்ததுக்கு வாங்க. இல்லை, இப்போ அதிமுக தரப்புல ஒரு அறிக்கை விடுறாங்க. அதுல வந்து அந்த வாட்ஸ்அப் சாட் உரையாடல் சம்பந்தமா சில விஷயங்கள் வந்து லீக் ஆயிடுச்சு. நீங்களும் அதை குறிப்பிட்டு சொன்னீங்க. யார் அந்த தம்பி, யார் அந்த சாருங்கிற மாதிரி இப்போ யார் அந்த தம்பி அப்படிங்கிற இடத்துல வந்து நிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க போஸ்டர் எல்லாம் போட்டு சென்னை ஃபுல்லா ஒட்டியிருக்காங்க. யார் அந்த சாருங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிட்டீங்களா? இது வரைக்கும் எதிர்கட்சியா 65 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நீங்க என்ன கிச்சனில் மாவு அரைக்கிற வேலையை பார்க்குறீங்க? இல்லை கோயிலில் மணி அடிக்கிற வேலையை பார்க்குறாரு எடப்பாடி? என்ன வேலை பார்க்குறாரு? ஏன் அந்த யார் அந்த சாருன்னு ஒரு போஸ்ட் ஓட்டுனீங்களே, இது வரைக்கும் உங்களால் கண்டுபிடிச்சி சொல்ல முடியலையா? ஏதாவது ஆதாரத்தை நீங்கள் எடுத்து கொடுக்க வேண்டியதானே? இவ்வளோ பத்திரிகை ஊடகங்கள் 4வது தூணுங்கிறீங்க. நீங்களாம் இவ்வளோ கேள்வி கேட்டீங்களே, யார் அந்த சாருன்னு உங்களாலே கண்டுபிடிக்க முடியலையா? என்ன சார் இது? இல்ல சார், அதிகாரம் இருக்கு, உங்கள்கிட்ட காவல்துறை இருக்கு, நீங்க தான் கண்டுபிடிக்கணும். எவனாவது ஒரு இளிச்சவாயன் கவர்மெண்ட்ல இருந்து வந்துட்டா உடனே அவனை மட்டும் பிடிச்சி வச்சு யார் அந்த சார் அப்படின்னா எப்படி சொல்லுவான்? இருந்தா சார் இருக்கா? சரி, யார் அந்த சாரை விட்டுருவோம், யார் அந்த தம்பி? அதே மாதிரி தான் இப்போ யார் அந்த தம்பி. நான் திரும்பி உங்களை கேட்குறேன், யார் அந்த தம்பி? யார் அந்த தம்பினா உடனே யாரை சொல்லுவீங்க? ரித்தேஷை சொல்லுவீங்க, இல்லை ஆகாஷை சொல்லுவீங்க. எல்லாம் தான் ஈடிக்கு தெரியுமா? ஈடியெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வி எங்களை கேட்டு நாங்கள் வந்து ஆகாஷ்க்கு எங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு சொன்னோமா? சொல்லியிருக்கோமா? இல்லை ரித்தீஷ் யார் என்ன அவருக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஏதாவது பேட்டி கொடுத்துருக்கோமா? ஈடிக்கு எங்களுக்கு தான் சம்மந்தம் இல்லை. ஈடி தேவையில்லாமல் எல்லாரையும் இங்கே வந்து பழிவாங்கிற நடவடிக்கையில் என் கட்சியை சுற்றி இருக்க அத்தனை நிர்வாகிகளையும் தான் பழிவாங்குறேன். அப்புறம் என்ன ஈடி யோக்கியனா நாங்கள் யோக்கியனான்னு முடிவெடுக்க வேண்டியது ஜட்ஜ்மெண்ட்டு இப்போ இல்லை. அதனால் நாங்கள் எல்லாரும் நல்லா வந்தால் இந்த ரைடே முழுக்க வந்து உதயநிதியை டார்கெட் பண்ணுவதற்காக நடத்தப்படுகிறது அப்படிங்கிற பார்வை வைக்கிறாங்க. அப்படிதான் நீங்களும் நினைக்கிறீங்களா? ஏன் அவர் அட்ரஸ் தெரியாதா ஈடிக்கு? இல்லை நான் வேணால் கொடுத்துட்றேன், பக்கத்தில் தானே இருக்குது, போய் கேட்க வேண்டியதானே? இல்லை அவர் தான் என்ன பயந்துட்டு உள்ளே உட்காந்துருக்காரா? அவர் மோடிக்கே பயப்படாமல் மோடியே தூக்கி விட்டு எறிஞ்சிட்டு நீ வந்து பாரியா இங்கே நான் கருப்பு கொடி காட்டுவேன் உள்ளே விட மாட்டேன்னு சொல்கிற கண்டிஷனில் அவர் இருக்காரு. அவர் ஏன் வந்து ஈடிக்கெல்லாம் பயப்பட போகிறாரு? மோடிக்கே பயப்படாதவர் எடுபடி இருக்க ஈடிக்கு பயப்படுற ஆளா அமைச்சர் உதயநிதி? இதெல்லாம் விட்டுருங்க சார். திமுக நீங்க சொல்ற மாதிரி முதல் கட்ட லெவல்ல இருக்கக்கூடியவங்களை டார்கெட் பண்ணுவதற்காக இந்த மாதிரி விசாரிக்கிறது, ஆகாஷ விசாரிக்கிறது, ரத்தீஷை விசாரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க சொன்னீங்கன்னா அதில் உண்மை இருக்கும், எல்லாரும் சொன்னால் கூட அதில் உண்மை இருக்கான். நாங்கள் கூட அது ரைட்டு ஆமாம் அதுதானே அவங்க டியூட்டியும்போம்.
ஏன்னா அவங்களுக்கு வேற வழி. இல்ல அரசியல் ரீதியா ஏதோ ஒரு இப்ப அழுத்தம் வருது எங்க- அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப எங்களை வேற எந்த இடத்துலையும் இவங்களால தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு வெறுப்பை கண்டுபிடிச்சு சொல்ல முடியல. அதனால இங்க நிறைய பாலிசி ஸ்கீம்ஸ் கொடுத்துட்டோம். இன்னைக்கு கூட இப்போ காலையில் கூட வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா பாலிடெக்னிக்கு என்ட்ரன்ஸ் கிடையாது, டைரக்ட் அட்மிஷன் கொடுத்தோம். எல்லாத்துலேயும் கல்வி, மருத்துவம், மகளிர் எல்லாத்துலேயும் நம்பர் 1க்கு போயிட்டோம். இவங்களால இனிமேல் பிஜேபியோ எடப்பாடியோ ஒன்றும் தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாது, வழி கிடையாது. அதனால் இனிமேல் அங்கே சிபுசரனை தூக்கின மாதிரி இங்கே டெல்லியில் இருக்க கெஜ்ரிவால் எடுத்த மாதிரி டாஸ்மார்க்கை கையில் தூக்கி இதையே பிம்பமாக்கி அவன் ஒரு கோட்டரை குடிச்சிட்டு வெளியில் வந்து அப்பா 1000 கோடி திருடுறானோப்பா அப்படின்னு பேசுகிற அளவுக்கு ஒரு நம்பரை பதிவு பண்ணி 2G மாதிரி இந்த 1000 கோடியை பெருசாக்கி விடலான்னு ஒரு பெரிய பிளான் இல்ல பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ திமுக இது எல்லாம் இல்ல திமுக இதை எப்படி எதிர்கொள்ள போகுது? ஏன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி டெல்லியில ஒரு பேட்டர்னை வச்சிருந்தாங்க. கடைசியா வந்து சிபு சோரனுக்கு என்ன நடந்தது, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம். அதே பேட்டர்னை இப்போ தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ஈடி நடக்குதுன்னு நீங்க சொல்ற மாதிரி வச்சுப்போம். அப்போ இதை எப்படி திமுக எதிர்கொள்ள போகுது? சிபுசரன் எப்படி அதை எதிர்கொண்டுட்டு அவர் மீண்டும் அடித்து தூக்கி எறிஞ்சிட்டு முதலமைச்சர் ஆனாரோ அதே மாதிரி மீண்டும் தமிழக முதலமைச்சர் ஆட்டோமேட்டிக்காக 2வது முறையாக முதலமைச்சர் ஆவார். நூலளவு சந்தேகம் வேண்டாம். அவங்கள விட தமிழ்நாடு விவரமான ஆள். இங்கே ஈடியாக வந்த அங்கீஸ் திவாரியே அன்றாயரோட உட்கார வச்சுட்டோம். அவங்களே திருட்டு பையன் பிடிச்சி உட்கார வச்சுட்டோம். அந்த அளவுக்கு தமிழ்நாடு போலீஸும் தமிழ்நாடும் பவர்ஃபுல்லானது. அதனால் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க என்ன நினைச்சாலும் தமிழ்நாட்டில் வேலை கேட்காது. அதனால் இந்த முறை மண்ணுக்கு வருது 100% உறுதி. அதனால் அவனுக்கு என்ன வேணாலும் முயற்சி பண்ணு. இல்ல ஒரு பேடான ஒப்பீனியன் வந்து இது மூலியமா திமுக அரசாங்கத்துக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இதுவும் ஒரு உருவாகுது இல்லை? இப்போ நீங்க சொல்ற மாதிரி குடிச்சிட்டு 1000 கோடி ரூபாய் ஏதோ வந்து மோசம் போயிடுச்சாமே, அதனால தான் வந்து ரைடு பண்றாங்களாமே அப்படின்னு சொல்லி குடிகாரர்களே சொல்ற நிலைமைக்கு வந்துடுச்சு அப்படின்னா இது இந்த அரசாங்கத்துக்கு இன்னும் வந்து ஒரு பேடான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ற மாதிரி ஆகுதுல்ல சார் அவனால் முடிஞ்சதோ அதுதானே சார் செய்ய முடியும். அவனால் அதுதானே பண்ணுவான். அவன் என்னடா அவன் என்ன அதுக்காக என்ன விட்டுட்டு போடுவானா, இல்லை எங்களுக்கு தான் பாராட்டு சர்டிஃபிகேட் கொடுத்து படுக்க வச்சுருவானா? பிஜேபிக்கு என்ன வேலை? திமுக ஒழிக்கணும், திராவிட கட்சி இங்கே இருக்கக்கூடாது, கருப்பு சிவப்பு கொடி பறக்கக்கூடாது, காவி கொடி பறக்கணும். இது அவங்களோட பெரிய பிளான். அதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அதுக்கு இங்கே எடுபடி கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில். அந்த கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் இருக்கு. அந்த கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் பிஜேபியே வாழ்கன்னு சொல்லுது. தமிழர்கள் அல்லாத கூட்டமாக இருக்கும். தமிழனே விலை போயிட்டான். எங்கடா விலை போயிட்டான்னா இந்த எடப்பாடி மாதிரி ஆளெல்லாம் போய் பிஜேபியில் விலை போயிட்டான். இப்போ இந்த விவகாரம் தொடர்பாக உதயநிதியும் பேசல, முதல்வரும் பேசல அப்படின்னு சொல்லி அதிமுகவினர் கேட்கறாங்க, பாஜகவினர் கேட்கறாங்க. என்ன பிரச்சனை? சரி, பயம் வந்துருச்சா? யார்கிட்ட ஸ்டாலினுக்கு பேசணும்? முதலமைச்சருக்கு பயம் வந்துருச்சா? உதயநிதிக்கு பயம் வந்துருச்சான்னு கேட்கறாங்க. இப்போ பயப்படுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு லெட்ரு கொடுக்கணும். ஐயா எங்களை காப்பாற்றுங்க எடப்பாடின்னு, ஐயா எங்களை காப்பாற்றுங்க மோடின்னு லெட்ரு கொடுக்கணும். நாங்கள் பயப்படுற மாதிரி இருந்தால் உனக்கு லெட்ரு கொடுக்கணும். நீ தான் வா, இங்கே உள்ள வா, கையங்களமாக பிடிச்சி அன்றாரோட உட்கார வைக்கிறோன்னு நாங்கள் துணிச்சலாக இருக்கோம். நாங்கள் ஏன் பயப்படுறோம்? நாங்கள் அப்படி பயப்படுற மாதிரி இருந்ததுன்னா எடப்பாடி மாதிரி கட்சியை கொண்டு போய் அடமானம் வச்சோமா, இல்லை ஆட்சியை கொண்டு போய் அடமானம் வச்சோமா? யார் அடமானம் வைக்க முடியும்? அதுக்கு எடப்பாடி. அதுதான் நான் சொன்னேன். இந்த நாட்டில் காப்பாற்றுறதுக்கு ஒரு தலைவன், காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு தலைவன். காப்பாற்றுறதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழன் உள்ள காட்டி கொடுக்கறதுக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி. ஓப்பனாகவே பேசுவோம். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் மாநில உரிமை பறி போனது எல்லாத்துக்கும் முன்னால் நின்று போராடுறதுக்கு ஒரு முதலமைச்சர். எது வேணாலும் பரவாயில்ல, நான் அண்ணாமலையை நீக்கிடு, நான் அப்படியே வந்து அடக்கம் பண்ணிடுறேன் அப்படின்னு அண்ணாமலையை தூக்கிட்டு போய் குனியை வச்சு ஓங்கி ஒரு வெட்டு வெட்டி தூக்கி போட்டுட்டு கட்சியை கொண்டு போய் மெர்ஜி பண்ணிட்டானுங்க. அமித்ஷா கிட்ட அடக்கலம் பண்ணிட்டானுங்க. இப்போ இது காட்டி கொடுக்குற கும்பல் அது. அதுதான் சொன்னேன், தமிழன் விலை போயிட்டான்னு. விலை போன தமிழன் எடப்பாடி. இங்கே நீ என்ன தலை போனாலும் சரி, என்ன விலை கொடுத்தாலாவது தமிழனோட மான மரியாதையை காப்பாற்றுவேன்னு சொல்றதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர். நீங்க சொல்றது அதிமுக பாஜக கிட்ட இந்த மாதிரி அடமானம் போயிடுச்சு அப்படிங்கிறீங்க. அது கூட்டணி சம்பந்தமான விமர்சனமா பார்க்கலாம். இந்த இடத்துல டாஸ்மார்க் இந்த ரைடு தொடர்பாகவோ அல்லது இப்ப நடக்கக்கூடிய விவகாரங்கள் தொடர்பாக முதல்வர் பேசலைங்கிறத அவங்க குற்றச்சாட்டா இருக்கு. நான் தானே இப்போ இவ்வளோ தூரம் விளக்கம் கொடுத்தேன். அவன் எங்களை இல்ல மிரட்டி முதலமைச்சர் இதுல பேசல ஏதாவது சிக்கல் இருக்கா? சார், ஏன்னா நீதிமன்றம் சொல்லிதான் இந்த விசாரணையே நடக்குது ஏன் அப்படிங்கறதுனால பேசணும்னு நான் நம்ம உங்களை எந்த கருத்தும் வந்து வைக்க கூடாது அப்படின்னு முதலமைச்சர் நினைக்கிறாரா? துறை அமைச்சர் முத்துசாமி பேட்டி கொடுத்துருக்காரு. தேவையில்லாம வந்து பழிவாங்குற நடவடிக்கையில எங்க அதிகாரிகளை தொந்தரவு பண்றீங்க, வன்மையா கண்டிக்கிறேன்னு பதில் சொல்லிட்டாரு. முதலமைச்சர் எத்தனையோ முறை சொல்லிட்டாரு, நீ இடி வா, சிபிஐ வா, இல்ல ஐடி வா, முப்படையோட எடுத்துட்டு வந்து உள்ள விட்டுப்பாரு, நான் எதை பத்தியும் கவலைப்படல. ஆம்பத்தும் பிஜேபி இங்க புல்லு பூண்டு கூட முளைக்காது, அதில் நான் உறுதியா இருக்கேன். அவர் தெளிவா சவால் விட்டாரு, எதை பத்தியும் கவலைப்படல. மாநில உரிமைக்காக ஆளுநர் அதிகாரத்தையே பிடுங்கி ஜனாதிபதிக்கே டைம் லிமிட் போட்டு
ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே வாங்கிட்டு வந்த ஒரு தலைவன் தமிழ்நாடு முதலமைச்சர். இந்தியாவே பாராட்டுது. உச்சநீதிமன்ற முன்னாள் நீதியரசர் இங்கே வந்து பாராட்டு கூட்டம் நடத்திட்டு போறாரு. இந்தியாவில் இருக்க அத்தனை எதிர்க்கட்சி முதலமைச்சரும் பாராட்டு கூட்டம் நடத்துறாங்க. அவ்வளோ பெரிய பலம் வாய்ந்த ஒரு தலைவன் இந்த ஒரு எடுபுடி இடி டிபார்ட்மெண்ட் ரைடுக்கெல்லாம பதில் சொல்ல முடியல. இப்போ நீங்க நினைச்சீங்க அப்படின்னா டாஸ்மார்க் அலுவலகத்துல ரைட் பண்ணாங்க சார். டாஸ்மார்க் இயக்குனர் விசாகன் வீட்லயும் போய் ரைடு பண்ணிட்டு வந்துட்டாங்க சார். இப்போ அடுத்து திமுக தொடர்புடைய மற்ற வீட்டுகள்லயும் வந்து ரைடு பண்றாங்க. நீங்க நீதிமன்றம் மூலியமா இதை வந்து அணுகி நீங்க ரைடு பண்ணக்கூடாதுன்னு திரும்ப சொல்லலாமே. என்ன நடக்க போகுது நான் திரும்பி கேட்குறேன். அதுக்காக ஒன்று நிறுத்திடுவீங்களா? இதெல்லாம் வேஸ்ட்டு. நேரடியாக தெரியும். நான் வெளிப்படையா கேட்கிறேன், திமுக இதை எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும். சார் 100% சார், நீ என்னத்தை வேணாலும் கொண்டு வந்து விட்டுப்பாரு. முப்படையே வந்தாலும் அதை எதிர்கொள்றதுக்கு ஒரு மூளை பலம் உள்ள ஒரு மனிதன் முதலமைச்சர் நாங்கள் சொல்லிட்டோம். நீ என்ன வேணாலும் விட்டுப்பாரு சார். 2 விஷயம் பாருங்க. நாங்கள் வந்து ஒன்றிய அரசை நாட்டு நலன் கருதி இப்போ பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனை போதுன்னு கூட முதல் ஆதரவு கொடுத்த ஒரு தலைவன் தமிழ்நாடு முதலமைச்சர். பிஜேபியோட முகத்தை நான் பச்சைத்தனமாக படம் பிடிச்சி காட்டுறேன். ஆதரவு கொடுத்தோம் ஒரே ஆள் தமிழ்நாடு முதலமைச்சர். அமைதி பேரணி நடத்தணும், என்ன வேணாலும் முன்ன உன் பின்னால் நாங்கள் நிற்கிறோம். 27 பேர் செத்துட்டான், புரியுதா இல்லையா? அதுக்காக நீ பாகிஸ்தான் மேலே படையிடு, உன் பின்னால் நாங்கள் நிற்கிறோன்னு சொல்லிட்டோம். அது போரா அறிவிச்சிட்டீங்க, கரெக்ட் தானே? மாற்று கருத்தில் இல்லை. இப்போ மோடியை நீங்கள் பாராட்டுறீங்கல்ல, நான் பாராட்டுறேன்ல, முதலமைச்சர் பாராட்டுறாருல, எல்லாரும் பாராட்டுறவங்கள, கருத்து வேறுபாடு இல்லை. நான் திரும்பி ஓட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஏம்பா 27 பேர் செத்த உடனே பாகிஸ்தான் மேலே மோடி படையெடுத்த உடனே எல்லாரும் குமிஞ்சி வந்து பாராட்டி தெரிவித்தவன் ஒரு நீட்டுக்கு கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி உள்நாட்டு போரில் இங்கே தமிழ்நாடும் இந்தியாவும் போராடுது. 100 பிள்ளைங்க செத்துருச்சு. இந்த மோடிக்கு கொஞ்சம் மனசாட்சி இல்லை, இந்த எடப்பாடிக்கு கொஞ்சம் மண்டையில் அறிவு இல்லை. இப்போ போய் மோடிக்கு ஆதரவு கொடுப்பானா? இப்போ நீங்க பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டீங்க, அதன் காரணமா நீங்க வந்து கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டீங்க. சங்கர் நீதிமன்றம் போச்சு, நீதிமன்றமும் இது முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அப்ப வந்து இல்ல நீங்க ஒரு பதில் தெரியலன்னா நீங்க விட்டுறலாம். பதில் தெரியல, நீங்க பதில் தெரியலன்னா இதே கேள்வியை பாண்டியட்ட போய் கேட்டு நீங்க பதில் சொல்லலாம். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. உங்களுக்கு பதில் தெரியல இல்லைன்னா ஒன்று பிஜேபி காரனை கேளுங்க, இல்லை பாண்டியவை கேளுங்க, பதில் சொல்லட்டும். ஏன்னா மெத்த படித்த மேதாவிகள் மாதிரி பேசுவாங்கல்ல, அவங்கள கேளுங்க. நான் கேட்ட 2 கொஸ்டின். பாகிஸ்தான்லேருந்து இங்கே வந்து 27 பேர் செத்துட்டானோன்னே அந்த போருக்கு மோடிக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். இங்கே மோடி கையில் பேனா இருக்கு, ஒரே ஒரு விளக்கு அவசியமே கிடையாது, எங்களுக்கு பிடிக்கல, 100 பிள்ளைங்க செத்துருச்சு, ஏன் இன்னும் விளக்கு கொடுக்கல? இந்த 100 பிள்ளைங்க சாவுக்கு உள்நாட்டு போர் நடக்குது. இந்த போருக்கு பாண்டேல ஆரம்பிச்சு சங்கர் சர்மாவில் ஆரம்பிச்சு அப்படியே 100 பேர் கேள்வி கேட்குறீங்களே, யாரை கேள்வி கேட்கணும்? தமிழ் என்ன இழிச்சவனா? இதுக்கு பதில் ஒன்றும் கிடையாதா? இல்ல நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க, இல்ல நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க, நாங்க நிறைவேற்றிட்டோம். இல்ல நீங்க வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதியை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. யார் சொன்னது? நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டேன். என்ன வாக்குறுதி கொடுத்தேன்? வந்து உட்கார்ந்தால் முதல் கையெழுத்து நீட்டுக்கு போட்டு ரத்து பண்ணுவோன்னு சொன்னோம். மாற்றம் இல்லை. வந்தோம், உட்கார்ந்தோம், முதலமைச்சரானோம், முதல் ஃபைல் எடுத்தோம், மசோதாவை கொண்டு வந்தோம், நீட்டு ரத்துன்னு மசோதாவில் கையெழுத்து போட்டோம், ஆளுநருக்கு அனுப்பிட்டோம். அதை நிறைவேற்ற மாட்டேன்னு சொன்ன அயோக்கியன் யாரு? நான் போய் சொன்னா? இல்ல நான் உண்மையை பேசுறேன். இல்ல நீங்க ஆளுநர்ட்ட அனுப்புனீங்க, அப்புறம் குடியரசுத் தலைவருக்கு அவங்க அனுப்புறாங்க, அப்புறம் வந்து இது கடைசியா முடியாதுன்ட்டாங்க, நீதிமன்றம் போனீங்க, நீதிமன்றம் முடியாதுன்னு சொல்லிடுச்சு. எங்களையும் ஃப்ராடுன்றீங்க. இல்ல நான் அப்படி சொல்லவே இல்லையே. நாங்க வந்து இல்ல நீங்க கொடுத்த வாக்குறுதி நீங்க நிறைவேற்றலன்னு சொல்றேன். சொல்லக்கூடாது. இல்ல நான் கட்சிக்கார மாதிரி பேச முடியாது சார், நான் அதிமுக காரர் மாதிரியோ பாஜக காரர் மாதிரி பேச முடியாது. நீங்க வாக்குறுதி மக்கள்கிட்ட கொடுத்தீங்க, நீங்க இப்ப சொல்லுங்க, மாணவர்களுக்கு நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க, நீங்க செஞ்சீங்களா? நீங்க செஞ்சீங்களான்னு தான் நீங்க இன்னொரு வார்த்தை சொல்லுங்க. பொய் வாக்குறுதி திமுக கொடுக்கல, வந்தாங்க முதல் கையெழுத்து சொன்னதை செஞ்சீங்களா? திமுக சொன்னதெல்லாம் செய்யாதெல்லாம் சொல்லணும் முதல்வர் சொல்றாரு, நீங்க சொன்னதையே செய்யலையே. இந்த விஷயம் சொன்னதை செஞ்சுட்டோன்ட்டேன். வந்தோம், நீட்டுக்கு ரத்துன்னு கையெழுத்து போட்டோம். ஆனால் அதை நிறைவேற்ற மாட்டேன்னு சொன்ன அந்த முட்டாள் யாரு? இதான் கேள்வி. இப்போ அந்த கவர்னரோட அதிகாரத்தை பிடுங்கி ஜெயிச்சுட்டு வந்துட்டோம். அடுத்து இதே மாதிரி நீட்டுக்கு மசோதா ரெடி பண்ணுவோம், உச்சநீதிமன்றத்தில் விளக்க வாங்கிட்டு வந்துடுவோம். போருமா? நாங்கள் பொய் வாக்குறுதி கொடுக்கல, நாங்கள் உண்மையை வாக்குறுதி கொடுத்தோம். கையெழுத்து போட்டது உண்மை, ரத்து பண்ணது உண்மை. அதனால் திமுக பொய்ன்னு சொல்லாதீங்க, பொய் வாக்குறுதின்னு சொல்லாதீங்க. நிறைவேற்றாத அயோக்கியன் யாருன்னு கண்டுபிடிங்க. சரி, ஓகே. நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல்.
சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.